ஃபிலிம் மேக்கிங்கில் நிறைய ப்ராசஸ் நம்ம பார்த்தோம், தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தலைப்பே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபிலிம் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம், ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கீவேர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி பல படங்கள் பண்ணி பல டெலிஃபிலிம்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பிரதர் ரமேஷ், அகெயின் வெல்கம் டு த ப்ரோக்ராம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் வெரி யூனிக் இல்லை? அதாவது எங்கள் அப்பா ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக கேமராமேன் இஸ் டன் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ். எனக்கு ஒரு பெரிய குரு அவர். பல விஷயங்கள் அவர்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஒரு ஏஐ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம இந்த எபிசோட்ஸை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கோயிங் பேக், நீங்கள் திருப்பி சொல்கிறது கோ பேக் டு த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் ஃபவுண்டேஷனாக சொல்கிறீங்க. பட் நீங்கள் பண்ண கதைகளுக்கே வரேன். உங்கள் அனுபவங்களில் இந்த ஸ்டோரின்னு வருதுல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்டோரி பண்ணுறதே ஆடியன்ஸ்க்காக தான். அந்த அனுபவங்களில் இந்த பண்ணது ரியாக்ஷன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நீங்கள், ஹவு டிட் யூ அண்டர்கோ த ஜேர்னி ஆஃப் பர்த்திங் த மூவி ஃப்ரம் அ ஸ்டோரி அண்ட் சீயிங் த ஆடியன்ஸ்? இதை ஃபைனலாக அந்த ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுறோம், அவங்க பார்த்து இதை வரணும்னு. அந்த அனுபவங்களில் சம் டேக்அவேஸ் ஐ வாண்ட் த வியூவர்ஸ் டு கெட். எஸ், அதாவது நீட் ஆஃப் த அவர்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, நீட் ஆஃப் தி அவர். அது ரொம்ப முக்கியம் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா ரெண்டு விதமானது இருக்கும். ப்ரொடியூசரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்கள ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த ஆடியன்ஸ் யாருன்றதையும் நம்ம பண்ணணும். ஸோ இது ரெண்டு இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, நீங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்களே, நம்ம ட்ராவல் வந்து என்னென்னா அந்தந்த ட்ரெண்டுக்கு கூட ட்ராவல் ஆகிட்டே போகணும். ஏஐ லெவலுக்கு அவர் வராருனாக்கா நின்றுல. ஆமாம், நான் இதுக்கு முன்னால் இது இப்போ இந்த காலம்ப்பா, இது இவங்களுதுப்பா அப்படின்னு எந்த டைரக்டரும் எந்த டெக்னீஷியனும் எந்த கிரியேட்டரும் உட்காந்துடக்கூடாது. கரெக்ட். அடுத்து அப்படியே ட்ராவல் ஆகணும். நம்ம அந்த சொசைட்டியோடையே அந்த இதோடைய அந்த கேப் இல்லாமல், ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் ஃபில்அப் ஆகிட்டு வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது எப்போ வரும்னா, அந்த பேஷன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அது போகாது. நமக்கு அந்த ஃபில்ம் மேக்கிங்கிறது பேஷன் ஆயிடுச்சுனாக்கா அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம காம்படிஷனே நினைக்கவே மாட்டோம், இன்னும் போயிட்டே இருப்போம். ஓகே ரைட், வா நீ அது மாதிரி பண்ணுறியா, நானும் அது மாதிரி பண்ணுறேன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு வந்ததுனாலே ஈஸியாக வரும். ஆனால் எல்லாம் ரைட்ண்ணே சொல்கிறது. பட் நல்ல சின்சியராக போகிறேன், நான் அப்ரோச் பண்ணுறேன், பட் எனக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாய்ப்பு வந்து நீங்கள் தேடி போகக்கூடாது, உங்களை தேடி வரும். ஏன்னா நல்ல சரக்கு விலை போகவே போகாது கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த சுயத்தின் ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் அவர் போய் பார்த்தா கிடச்சிரும், இவர் போய் பார்த்தா அது மட்டும் இல்லை, நான் ஐ நோ எவ்ரிதிங் நினச்சாலே அங்கே நீங்கள் போயிடுவீங்க, மாட்டிப்போம். நீ யூ ஆர் நத்திங். அந்த இதுலேயே இரு எப்போதுமே. இன்றைக்கும் நான் கற்றுக்கிறேன், இன்னைக்கும் நான் படிக்கிறேன், இன்றைக்கும் நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க, இன்னும் ஐ எம் லேர்னிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்தவன் தான் அந்த பையன், ஆனால் அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போக முடியும். அப்புறம் ரெண்டாவது, இவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் எப்படின்னாக்கா, நீ அளவுக்கு மீறி எதிர்பார்த்துட்டு அது நடக்கலைன்னா அது டிசப்பாயின்மெண்ட் சொல்லவே கூடாது இல்லையா. ஸோ வாட் இஸ் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. மோர் ஓவர் வந்து என்னென்னா, இவங்க வந்து ஐ நோ எவ்ரிதிங்ன்ற தாட்டில் வரும்போது அந்த ப்ராப்ளம் வருது. எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் நான் ஒன்று சொல்லுவேன் பாருங்களேன், காட் இஸ் ஒன்லி டெஸ்டிங். டெஸ்டிங் வேறு, டெம்டேஷன் வேறு. காட் இஸ் ஒன்லி டெஸ்டிங், இஸ் நாட் டெம்ப்டிங். சேட்டன் வந்து உன்னை டெம்ப் பண்ணுவான், காட் டெம்ப் பண்ண மாட்டார். டெம்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெஸ்டிங். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, உடனே காடை ப்ளேம் பண்ணிடுறீங்க. டோன்ட் ப்ளேம் காட். அப்போ காட் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி டெஸ்ட் பண்ணுறாருன்னா, அலோவிங் த டெம்டேஷன் ஆஃப் சேட்டன், ஹீ இஸ் டெஸ்டிங் யூ. அதான் டெஸ்ட் தான் ட்ரஸ்ட் இருக்கும். ஆமாம், அப்போ அவர் அலோவ் பண்ணுறாரு. இது அது நம்ம ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறோம். யோபுக்கிட்டையும் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் அலோவிங். பீட்டர்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, ஹீ இஸ் அலோவிங். அதை அலோவ் பண்ணிவிட்டு உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அது டெஸ்டிங் தானே வழியே, டெம்டேஷன் கிடையாது. அதனால தான் அவர் லார்ட்ஸ் ப்ரேயர்லேயே என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, என்னை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக்கொள்ளும். அப்போ நம்ம தீமைக்கு தான் ஜெபம் பண்ணுமே ஒழிய
சோதனைக்குள்ளே பிரவேசிக்க. அப்போ தீமையை கட் பண்ணாலே இதுக்குள்ளே போக மாட்டேன்னு அர்த்தம். அப்போ அவர் ப்ரேயர் என்ன சொல்கிறாரு, தீமையில் போகாத மாதிரி என்னை காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணு, போதும் நீ சோதனைக்குள்ளே போக மாட்ட. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னாக்க, நீ என்ன பண்ணணும், தீமையிலேருந்து வெளியே வா, கண்டிப்பாக உனக்கு இதுவே வராது. இன் அ வே வந்து புட் யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் ஹிம். எஸ், நம்ம வந்து இந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் இவருக்கு அப்போ டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. புட் அவர் ஃபுல் திங் ஆன் உங்களை நம்புறேன். இல்லை நீங்க வரும் வரும் எனக்கு கூட வந்தது. அது வந்து தட் இஸ் நாட் பெர்மனண்ட். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் இதுவாகலையே, நம்ம மெச்சூரிட்டி எப்போ வரும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர வர இந்த மெச்சூரிட்டி வரும். அப்போ எனக்கு கூட முதல்ல ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது. அப்படியே துவண்டு போய் உட்காந்துருக்கேன், தனியாலாம் அழுதுருக்கேன், அதெல்லாம் நானும் பார்த்தேன். ஆனால் லேட்டர் ஆன் வந்து இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம். அது எப்போ வரும்னாக்க அந்த டிபெண்டன்ஸ் ஆன் காடும் அந்த சப்மிஷனில் தான் அது வரும். அதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல். அதுதான் நான் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுது. நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மகான்கள் எல்லாமே 30 வயசுக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா அந்த 30 வயசில் யாரெல்லாம் என்ன பண்ணலையோ அதை அவங்க பண்ணாங்க. இப்போ நம்ம எப்படின்னாக்கா இந்த ஏஜில் பண்ணுறது அவன் பண்ணுறான் அப்படின்னாலே அவன் அந்த ஏஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவன் வருவான். இந்த ஏஜில் பண்ணாததை அவன் பண்ணிட்டான்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான். ஸோ எனி அச்சீவர் பாருங்கள், அந்த ஏஜில் மற்றவங்க செஞ்சதை அவன் செஞ்சே இருக்க மாட்டான், அவன் தான் அச்சீவர். அப்போ இந்த ஏஜில் நீ என்ன பண்ணணும், நீ எக்ஸ்ட்ராடினரி ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி ஆகுறது எதில், இன் குட் திங்ஸ். இன் குட் திங்ஸில் எப்போ வருவேன், when you depend on God. சைக்கிள் தான் அது. when you walk close with him. Yes, அதுதான் நான் திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறது பிள்ளைங்களுக்கு. நல்ல உங்களுக்கு பேஷன் நல்லா இருக்குது, உங்களுடைய டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்ல விஷயங்களை தான் சொல்கிறீங்க. ஆஃப் ஆல் தட் இன்றைக்கி கம்யூனிகேஷன் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கம்யூனிகேஷனில் நமக்கு வந்து உன்னுடைய டேலண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னா கம் டூ இட். ஆனால் அதில் ஒரு டேஞ்சரும் வந்திருக்குல்ல. இந்த ஒரு பக்கம் இது நம்ம சொல்கிறோம், இன்னொரு பக்கம் அதே சோஷியல் மீடியா அதே மீடியாவே டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் தள்ளுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு விதத்தில் அது உள்ளே இருக்கும், ஆனால் அது உள்ளே இருந்து அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் யூஆர் கிறிஸ்டியன் ஃபில்ம் மேக்கர்னு சொல்கிறீங்க, அப்போ கிறிஸ்டியன் ஃபில்ம் மேக்கர்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, நான் முதல்ல பிகினிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, என்னுடைய படம் எல்லா சர்ச்லேயும் ஸ்க்ரீன் ஆகும். ஸோ நீங்களும் உங்களுக்கும் அதான் சொல்லுங்கள். நீங்கள் சினிமாவில் நடிக்கலாமா, சினிமாவில் இயக்கலாமா, சினிமாவில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா போ. ஆனால் நீ என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த சினிமாவில் அது சர்ச்சில் போட முடியுமான்னு பாரு. யூ ஆர் ஆன்சரபிள் டு காட் அப்படின்னு நீ நினச்சின்னா சிலதை நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா காட் வந்து உன்னை அப்படியே தியாகம் பண்ணிட்டுலாம் வர சொல்ல, உன் நல்லதுக்கு தான் எதுவுமே சொல்கிறார். அப்போ நீ இதை விட்டுருன்றது வந்து உனக்கு வேணா அது ஐயோ இதை எப்படி விடுறதுன்னு தோணும். கடவுளுக்கு முன்னால் அது ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அதை விட பெருசு உனக்கு தரேன்டான்றார். நான் அப்படி தான் கஷ்டப்பட்டேன், நான் அப்படி தான் நினச்சேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிளியராக எனக்கு வந்து God spoke to me in a clear way. See, I have prepared you like Moses in a castle. சினிமா என்கின்ற அரண்மனையில் ஒன்று நான் வந்து உருவாக்கினேன். இப்போ நான் தூக்கி வளாந்தரத்தில் போடுறேன், அங்கே வா, அது மினிஸ்ட்ரி. பட் கிரேஸ், உனக்கு ஒரே ஒரு கிரேஸ் என்னன்னா, உனக்கு என்ன தெரியுமோ அதை எனக்கு பண்ணு. அதே ஃபிலிம் மேக்கிங் அங்கே பண்ணுறீங்க, அவ்வளோதான். அண்ட் யூஆர் மேக்கிங் இட் யூஸ்ஃபுல் டு த, அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ பாருங்கள், என்னுடைய பேஷனும் ஸ்பாயில் ஆகலை, எனக்கு தெரிஞ்சதையும் நான் பண்ணுறேன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சரண்டர் தான், காம்பவுண்ட் தான் மாறுது. ஃபில்மில் வந்து பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். பட் வாட் ஃபில்ம் யூ ஆர் கோயிங் டு டூ, அதில் கிளியராக இருந்தீங்கனாலே யார் வேணாலும் பண்ணலாம். அண்ட் உலகமாக இருக்கிற அட்ராக்ஷன் தேடி போனீங்கன்னா அது ஒரு விதமான சந்தோஷம். அதில் போய் எங்கேயும் சிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பர்பஸோடு நம்ம நின்னோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிபெண்ட் ஆன், அப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸை வேறு எப்படி பார்க்கலாம்? என்னுடைய கிரியேஷன் ஒருத்தர் கரப்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இட் ஷுட் நாட் கரப்ட். அப்போ எப்படிங்க படம் பண்ணுறது அப்படின்னா, படத்தில் சண்டை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம வந்து சாட்சி சொல்லும் போது எப்படி சொல்லணும், நான் இந்த மாதிரி வந்து ஒரு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆனவங்க, இல்லை மர்டர் பண்ணிவிட்டு ஜெயிலேருந்து வந்தவன், அது முடிஞ்சு போச்சு. நான் ஒரு நாள் ராத்திரி போனேன், கையில் கத்தி எடுத்துன்னு போனேன், வயிற்றுல ஒன்று குத்துனேன்னா அப்படி, இது இந்த டீட்டெயில் வேணான்னு தான் நான் சொல்கிறேன்.
அவசியம் இல்லை. அதுதான் இப்போ நம்ம படம் பண்ணுறவங்கலாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்படியே ரத்தத்தை காட்டணும், இதை காட்டணும். இன்னொன்று வந்து வி கான் சே அது கிரியேட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா அதில் வந்து ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ கவனமாக இருக்குன்றீங்க. அதுதான் நான் யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், சினிமா வாங்க பண்ணுங்க, பட் வாட் யூ ஆர் டூயிங். நீ பண்ணுற படம் சர்ச்சில் ஸ்க்ரீன் பண்ணலாமா, அதை மட்டும் டிசைட் பண்ணு. இந்த தொகுப்பை கண்டினியூஸாக பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய லேர்னிங் இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? பேஷன் வந்து உங்களை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த பேஷனுக்கு ஹவு இஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிகாலிட்டி. நீ வந்து உன் பேஷன் பெருசாக இருக்கலாம், பட் அங்கே யூ வில் பி த சோல் பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலி இருக்கலாம். அண்ணன் ஒரு ஜெய ரமேஷ் சொல்லிட்டாரு, அதனால் நான் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு நீ போயிட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றது யாரு? ஸோ அதெல்லாம் அதையும் நீங்கள் யோசிக்கணும். பேஷன் ஓகே, பட் உன்னுடைய பேக்ரவுண்டு என்ன, உன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன, உன்னுடைய ஏஜ் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, உன்னுடைய ஃபேமிலியில் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதெல்லாம் யோசிக்கணும். நாம் வந்து ஆக்சுவலாக வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து ஏஜ் ஆகிட்டு இருப்பேன். இந்த நேரத்தில் நீ வந்து சினிமா ஆசையில் நீ போயிட்ட அப்படின்னாக்கா அது டோட்டல் ஃபேமிலியை ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாமும் யோசிக்கணும், வெறும் பேஷன் மட்டும் கிடையாது. ஸோ அதனால் உன்னை எக்யூப் யுவர் செல்ஃப், அது மற்றவங்களுக்கு பாதிப்பாக இல்லாத பட்சத்தில் தாராளமாக நீ இறங்கி. அதுதான் நீ இன்னொரு க்ளூவும் கொடுத்தீங்க. அவர் அலைன்மெண்ட்ல இருந்தா அவரே கரெக்டாக கண்டிப்பாக பண்ணுவார். நம்மளா போய் அவசரப்பட்டு போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார். நீ யூ ப்ரெசன்ட் யுவர் பெட்டிஷன்ஸ் டு ஹிம், எல்லாத்தையுமே அங்கே வை. அது கண்டிப்பாக வந்து நியாயமான ஆசைகளுக்கு அவர் என்றைக்குமே தடையாக இருந்தது இல்லை. அதனால் சில விஷயங்கள் உனக்காகவே மாறும். அந்த மாறுறதுக்கு நீ என்ன பண்ணுறன்றதான வழியை, நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் போகணும், இது பெரிய பேஷனாக இருக்குது அப்படின்னாக்கா ப்ரே அபவுட் இட், சரண்டர் இட் டு ஹிஸ். கண்டிப்பாக யூ வில் கெட் இட். அதனால தான் when God leads you to the cliff, either one of two things will happen. He will catch you when you fall, or he will teach you how to fly. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேப்ஷன். ஆனால் அவர் சித்தமான்னு பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட விடுங்க, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார், ஒன்று உங்களை வந்து தாங்கி பிடிச்சிருவார், இல்லைன்னா உங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பார். இது ஒன்று தான், வெரி சிம்பிள். மிக்க நன்றி ரமேஷ். இந்த டேக்அவே ஐ திங்க் ரொம்ப பெருசாக மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. மோர் தென் தேட், இன்ஸ்டெட் ஆஃப் ஈவன் திங்கிங் ஆஃப் இந்த லெவல் நம்ம யோசிக்கிறோம், பட் ஆல் சரண்டர் டு ஹிஸ் வில், ஆட்டோமேட்டிக்காக அவர் சித்தத்தின்படி ரொம்ப அழகாக கொண்டு போவார். என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி, உங்கள் லைஃப்லேருந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டோட்டல் சீரீஸ் நிறைய லேர்னிங் இருந்துச்சு. ஐ பர்சனலி ஃபீல் வி ஹவ் அட்லீஸ்ட் ஸ்பார்க்ட் some young minds to do good to the society. நான் திருப்பி அந்த ஃபவுண்டேஷன் போகிறேன். எதுக்காக, வை, சும்மா நம்ம பண்ணுறோம் ஃபேம் ஆகணும் அதெல்லாம் தாண்டி ஐ வாண்ட் டு குட் டு த சொசைட்டி. நம்ம இந்தியா, இந்த கண்ட்ரி விச் வி லிவ் இஸ் an amazing country, full of love, color, so much culture is involved. So within this, how can I do good to the society அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ மிக்க நன்றி ரமேஷ். I think it's been a great learning. Once again I want to thank you. Thank you. நன்றி, வணக்கம்.